கன்னி ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது என்னென்னா பாசிட்டிவான கார்டு வந்திருக்கு, ஒரு நெகட்டிவான கார்டு வந்திருக்கு. எப்படி அப்படின்னா இது வந்து இப்போ நேராக வந்துச்சுன்னு நினச்சிக்கோங்களேன். இது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நெகட்டிவான கார்டுன்னு சொல்லலாம். இப்போ தலைகளாக வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்னா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிரச்சனை இருந்துக்கு இருக்கும். உங்கள் கூட உறுப்பினர்கள் கூடயோ இல்லை உங்கள் அண்ணன் தம்பி கூட, அக்கா தங்கச்சி கூட, மாமனார் மாமியார் பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். யாருக்கு? கன்னிராசிக்காரங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது இந்த வாரத்தில் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். இந்த வாரத்தில் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து ஒற்றுமையாகக்குண்டான வாய்ப்புக்கு அடித்தளம், அந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த வாரத்தில் நடக்க போகுது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து உண்மையிலே நீங்கள் யாரும் பிளான் பண்ணியோ ரொம்ப இது பண்ணியோ நீங்கள் இந்த இதை நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்களை அறியாமையே உள்ள ஒரு தேவையில்லாத விஷயத்தை பேசின வாய் மூலமாக, ஏதாவது ஒரு பேச்சு மூலமாக இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு, சரியா? ஆனால் இனி அந்த வாரத்தில் இந்த பிரச்சனையோட பாதிப்பு வந்து குறைஞ்சிரும், ஒற்றுமையாயிருவீங்க, ரொம்ப அழகான குடும்ப அமைப்பு இருக்கும். இப்படி நல்ல விஷயமா இருக்கிற சில டைமில் என்ன மாதிரியான ஒரு நெகட்டிவான விஷயம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உலகம் இருக்கிற கார்டு. இது எப்படின்னா, உலகம்னா பொதுவாக நீங்கள் ரோட்டில் போய்க்கிருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். நீங்கள் உங்கள் பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் போய்க்கிருக்கீங்கன்னா எவனோ ஒருத்தன் எங்கேருந்தோ வந்து பிரச்சனை எடுப்பான், எங்கேருந்தோ வண்டி வருதுன்னே தெரியாது. ஆனால் பெரிய பாதிப்பெலாம் ஏற்படாது. நீங்கள் அதை நினச்சி ரொம்ப பயப்படாதீங்க. இது எச்சரிக்கை 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 மட்டுமே. என்ன மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் நல்லா ஒழுங்காக போய்க்கிருக்கும் போதே கூட வண்டியை குறுக்கில் விடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீர்ந்துடும். கணவன் மனைவி பிரச்சனைகள் தீர்ந்து ஒற்றுமையாக இருப்பீங்க. பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் 8ஆம் பொருத்தம் 7ஆம் பொருத்தமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கிற விஷயத்தில் இந்த இதில் சரியாயிரும். ஆனால் இதெல்லாம் கொண்டு வந்து எங்கே கொண்டு வந்து வைக்குது அப்படின்னா, பொதுவான வாழ்க்கை விஷயத்தில் கொண்டு வருது. நீங்கள் பொதுவாக ஒரு இடத்துல விலைக்கு போகிறீங்க, வெளியில் போகிறீங்க அப்படின்னா அங்கே தேவையில்லாத ஒரு ஆர்கியூமெண்ட்டு, ஒரு பஸ்ஸில் சீட் பிடிக்க உட்கார்றது வரைக்கும் முதற்கொண்டு அப்போ ஒரு ஆர்குமெண்ட் வர்ற மாதிரி இருக்குது இந்த வாரத்தில். ஸோ நீங்கள் வெளியில் ஒரு இடத்துல போனாலுமே கொஞ்சம் கவனமாக இருங்க, கவனமாக பேசுங்க. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பேச்சு வெளில பேசுவீங்க, அது அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கே வெளியில் நீங்கள் பேசுகிற மூலமாக யார் மூலமாக போய் அது தேவையில்லாத பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது.